அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அதிகாலை 6 மணி. வீட்டின் ஜன்னல் வழியாக சூரிய ஒளி மெதுவாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. 2 படுக்கை அறைகள், விசாலமான ஹால், பெரிய சமையலறை என்று அனைத்து வசதிகளுடனும் கட்டப்பட்டிருந்தது அந்த வீடு. பல வருடங்களாக அந்த குடும்பத்தின் சந்தோஷங்களை சுமந்து நின்றது. அந்த வீட்டை அரசு வேலையில் இருந்தபோது பரமசிவம் தன் உழைப்பில் கட்டியிருந்தார். பரமசிவத்திற்கு தற்போது 65 வயது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்ற பிறகு வீட்டில் அமைதியாக இருக்கவில்லை. நண்பர்களுடன் பேசுவதற்காக அருகில் நூலகம், பூங்கா என்று சென்று விடுவார். அக்கம் பக்கத்தினருடன் கலகலப்பாக பழகுவார். அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவார். பேத்தி கீர்த்தியை தூக்கி கொண்டு பூங்காவிற்கு செல்வார். அவளுக்கு பிடித்த தின்பண்டங்களையும் பொம்மைகளையும் வாங்கி கொடுப்பது, அவளுடன் விளையாடுவது என்று எப்போதும் உற்சாகமாக இருப்பார். இதெல்லாம் அவருடைய மனைவி உயிருடன் இருந்தபோது நடந்தவைகள். அவருடைய மனைவி உயிருடன் இருந்தவரை அந்த வீட்டில் சிரிப்புக்கு பஞ்சமே இருந்ததில்லை. ஆனால் 1 வருடத்திற்கு முன்பு அவரது மனைவி இறந்த பிறகு அந்த வீட்டின் மகிழ்ச்சி மெல்ல மெல்ல மறைந்து போனது. அதிலும் அதிகமாக மாறியது பரமசிவம்தான். யாரிடமும் பெரிதாக பேசுவதில்லை. சாப்பிட வேண்டிய நேரத்தில் மட்டும் அறையை விட்டு வெளியே வருவார். அமைதியாக சாப்பிட்டுவிட்டு மீண்டும் தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்வார். முன்பு தாத்தா தாத்தா என்று பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கும் பேத்தி கீர்த்தியிடம் கூட இப்போது அதிகமாக பேசுவதில்லை. அவளை தூக்கி கொஞ்சுவதில்லை. வெளியே அழைத்து செல்வதில்லை. அவளுக்காக எதையும் வாங்கி கொடுப்பதும் இல்லை. கீர்த்தி சில நேரங்களில் அவரது அறைக்குள் ஓடி வந்து, தாத்தா விளையாடலாமா என்று கேட்டால் அவளது தலையை மட்டும் மெதுவாக தடவிவிட்டு, போடா செல்லம், தாத்தாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் விளையாடலாம் என்று சொல்லிவிடுவார். அந்த வேலை என்ன என்று யாருக்கும் தெரியாது. தினமும் காலையில் மட்டும் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பூங்காவிற்கு சென்று சிறிது நேரம் நடந்துவிட்டு வருவார். அங்கேயும் முன்பு போல் யாருடனும் அதிகமாக பேசுவதில்லை. அமைதியாக அமர்ந்துவிட்டு வீடு திரும்பி விடுவார். மீதமுள்ள நேரம் முழுவதும் அவரது உலகம் அந்த ஒரு அறை மட்டும்தான். மனைவியை இழந்த துக்கம் அவரை இப்படி மாற்றியிருக்கும் என்று ஆரம்பத்தில் அனைவரும் நினைத்தனர். ஆனால் 1 வருடம் கடந்தும் அவர் பழையபடி மாறாதது அந்த வீட்டில் இருந்தவர்களின் மனதிலும் ஒரு கவலையை உருவாக்கியது. இந்த அமைதிக்கு பின்னால் யாருக்கும் தெரியாத ஒரு காரணம் இருப்பதை அப்போது அந்த வீட்டில் யாருமே உணரவில்லை. இரவு 9:30 மணி. வீட்டில் அனைவரும் இரவு உணவை முடித்துவிட்டு அறைக்கு சென்றிருந்தனர். ஹாலில் இருந்த கீர்த்தியின் புத்தகங்களை எடுத்து வைப்பதற்காக அறையிலிருந்து வெளியே வந்தாள் கீர்த்தியின் அம்மா மீனா. அப்போது பரமசிவம் தன்னுடைய அறையின் கதவை திறந்து வெளியே வந்தார். பேண்ட்டும் சட்டையும் அணிந்திருந்தார். அமைதியாக செருப்பை மாட்டிக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தார். மாமா, இந்த நேரத்தில் எங்கே போறீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் மீனா. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா, நீங்கள் படுத்து தூங்குங்க, என்கிட்ட சாவி இருக்கு என்று மட்டும் சொல்லிவிட்டு வெளியே சென்றார். அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மீனா. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரு என்று நினைத்தாள். அவர் எப்போது வீட்டிற்கு வந்தார் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவர் வெளியே சென்றதையும் தன் கணவர் அரவிந்திடம் அவள் சொல்லவில்லை. இது தொடர்கதையானது. தினமும் எங்கே செல்கிறார் என்று மீனா யோசிக்கத் தொடங்கினாள். அன்று அவர் வெளியே சென்ற பிறகு எப்போது வருகிறார் என்று பார்ப்பதற்காக தூங்காமல் ஹாலில் காத்து கொண்டிருந்தாள். நேரம் நகர்ந்தது. 10 மணி, 10:30, 11 மணி ஆனது. மீனாவிற்கு தூக்கம் வந்தது. ஆனாலும் சிரமத்துடன் முழித்து கொண்டிருந்தாள். மணி 11:30 ஆனது. பரமசிவம் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. மீனாவுக்கு பதற்றம் அதிகரித்தது. பலமுறை வாசலுக்கு வந்து தெருவை பார்த்தாள். அரவிந்திடம் சொல்லலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் தேவையில்லாமல் அவரை பயமுறுத்த வேண்டாம் என்று அமைதியாக இருந்தாள். இரவு 11:30 மணியை தாண்டிய பிறகுதான் பரமசிவம் வீட்டிற்குள் வந்தார். மாமா, இவ்வளவு நேரமா எங்கே போயிருந்தீங்க என்று கவலையுடன் கேட்டாள் மீனா. சும்மா வெளியே போயிட்டு நண்பர்களுடன் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு வந்தேம்மா என்று சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு நேராக அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். அதன் பிறகு அதே விஷயம் அடிக்கடி நடக்க ஆரம்பித்தது. சில நாட்களில் இரவு 11 மணிக்கு வருவார். சில நாட்களில் 12 மணியை கடந்துதான் வீடு திரும்புவார். இதை கவனித்த மீனாவுக்கு நாளுக்கு நாள் சந்தேகமும் கவலையும் அதிகரித்தது. ஒரு நாள் அவர் வெளியே கிளம்புவதற்கு முன்பாகவே அவரை வழிமறித்தாள். மாமா, கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க என்றாள்.
பரமசிவம் அமைதியாக நின்றார். மருமகளை பார்த்தார். இப்படி தினமும் நைட்டில் வெளியே போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு வர்றது நல்லதில்ல. உங்கள் வயசுக்கு இது ரொம்ப ஆபத்து. ஏதாவது உடம்புக்கு முடியலைன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் பையனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார் என்றாள். பரமசிவம் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் நின்றார். பிறகு மெதுவாக, சரிம்மா, இனிமே இப்படி போக மாட்டேன் என்றார். அந்த பதிலை கேட்டதும் மீனாவுக்கு நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் அந்த நிம்மதி ஒரு வாரம் கூட நீடிக்கவில்லை. 7 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு உணவை அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு மீனாவை தனியாக அழைத்த பரமசிவம், மீனா, இன்னையிலிருந்து நான் ராத்திரி வேலைக்கு போக போகிறேன். இந்த விஷயத்தை அரவிந்த் கிட்ட நீ சொல்ல வேண்டாம். அவனுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்தா தெரிஞ்சுக்கட்டும் என்று அமைதியாக சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட மீனா அதிர்ச்சி அடைந்தாள். பரமசிவம் சொன்னதை கேட்டதும் மீனா சில நொடிகள் பேச முடியாமல் நின்றாள். என்னம்மா சொல்றீங்க? இந்த வயசுல, அதுவும் ராத்திரி வேலைக்கா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமாமா என்று மட்டும் அமைதியாக பதில் சொன்னார் பரமசிவம். ஐயோ மாமா, இது சரியில்லை. உங்களுக்கு 65 வயசு. பகல்ல போய் வேலை பார்த்தா கூட பரவாயில்ல, நள்ளிரவில் போய் வேலை பார்க்கணுமா? என்ன அவசியம்? இந்த வீட்டில் அப்படி என்ன தேவை ஏற்பட்டது? நான் ஏதாவது உங்களுக்கு குறை வைத்து விட்டேனா என்று பதறினாள். பரமசிவம் எந்த பதிலும் சொல்லவில்லை. உங்கள் பையனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கோவப்படுவார். என்னால் இந்த விஷயத்தை மறைக்க முடியாது என்றாள். அவர் மெதுவாக மருமகளை பார்த்தார். மீனா, அவங்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்றார். இல்லை மாமா, என்னால் முடியாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உனக்கு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட சொல்லலேன்னு என்னத்தான் கேட்பாரு என்றாள் பதற்றத்துடன். பரமசிவம் ஒரு பெருமூச்சு விட்டார். அவனுக்கு தெரியும் போது தெரியட்டும், நீயா போய் சொல்ல வேண்டாம். நான் எந்த தப்பான வேலையும் பார்க்க போறதில்லை என்றார். மீனாவின் குழப்பம் இன்னும் அதிகமானது. அப்படி என்ன வேலை மாமா? பகல்ல செய்ய முடியாத வேலையா அது? நள்ளிரவில் தான் போகணுமா என்று கேட்டாள் மீனா. பரமசிவம் சில நொடிகள் அமைதியாக நின்றார். இப்போ அதை பற்றி கேட்காதம்மா, கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியாயிடும். அவரது குரலில் இருந்த சோர்வும் முகத்தில் தெரிந்த வலியும் மீனாவை மேலும் எதுவும் கேட்க விடவில்லை. சரி மாமா, ஆனா உடம்பை மட்டும் பார்த்துக்கோங்க என்றாள். பார்த்துக்கிறேம்மா என்று சொல்லிவிட்டு மெதுவாக வெளியே நடந்தார். அன்று முதல் பரமசிவம் தினமும் இரவு 9:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி அதிகாலை நேரத்தில் வீடு திரும்ப ஆரம்பித்தார். 3-4 நாட்கள் மீனா பொறுமையாக இருந்தாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடிகாரத்தில் நேரம் நகர நகர அவளது மனதில் பயமும் சந்தேகமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. இனி இந்த விஷயத்தை அரவிந்திடம் சொல்லாமல் இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தாள் மீனா. அடுத்த நாள் மாலை அரவிந்த் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தான். குளித்துவிட்டு ஹாலில் அமர்ந்திருந்த போது மீனா 2 கப் காஃபி கொண்டு வந்து ஒன்றை அவன் கையில் கொடுத்தாள். அவள் முகத்தில் இருந்த பதற்றத்தை கவனித்த அரவிந்த், என்ன மீனா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். சிறிது நேரம் தயங்கியவள், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். என்ன? எதுவாக இருந்தாலும் சொல்லு. என்கிட்ட சொல்ல என்ன யோசனை என்றான் அரவிந்த். மாமா கடந்த 4 நாளா ராத்திரி வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அரவிந்த் கையில் இருந்த காப்பி கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு அவளை பார்த்தான். என்ன சொல்ற என்றான். ஆமாங்க, முதல்ல ராத்திரி வெளியே போயிட்டு லேட்டாக வர ஆரம்பிச்சாங்க. நான் கேட்டதுக்கு இனிமே போக மாட்டேன்னு சொன்னாங்க. 1 வாரத்துக்கு பிறகு ராத்திரி வேலைக்கு போறேன்னு சொன்னாங்க என்றாள் மீனா. என்கிட்ட ஏன் சொல்லலை என்றான் அரவிந்த். மாமா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அரவிந்தின் முகம் கோபத்தில் மாறியது. நீ ஏதாவது அப்பா கிட்ட சிடுசிடுன்னு பேசுனியா? அதனால தான் வீட்டில் இருக்க பிடிக்காம வேலைக்கு போறாரோ என்றான் அரவிந்த். அந்த வார்த்தையை கேட்ட மீனாவுக்கு கோபம் வந்தது. ஏங்க, எல்லாத்துக்கும் என் மேலே தான் பழி போடுவீங்களா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். இந்த வயசில் ராத்திரி போகாதீங்கன்னு கோபமாக சொல்லிட்டேன். சத்தமாக கூட பேசி பார்த்துட்டேன். ஆனால் நான் சொல்கிறத மாமா ஒரு வார்த்தை கூட கேட்கல என்றாள். அரவிந்த் அமைதியாக அவளை பார்த்தான். நிஜமாவா என்றான். ஆமாங்க, நான் எவ்வளவு சொல்லியும் மாமா கேட்கவே இல்லை என்றாள் மீனா. உங்களுக்கு பயந்துதான் இவ்வளவு நாள் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியலை என்றாள். அரவிந்த் எதுவும் பேசவில்லை. அவன் மனதில் பல கேள்விகள் ஓடின. இந்த வயசில் எதுக்காக அப்பா வேலைக்கு போகிறாரு? அவருக்கு என்ன தேவை வந்துச்சு என்று யோசித்தான்.
அன்று இரவு உணவை முடித்துவிட்டு பரமசிவம் வழக்கம் போல் 9:30 மணிக்கு வெளியே கிளம்பினார். இந்த முறை அவர் செல்வதை அரவிந்த் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தான். அவரை பின்தொடர வேண்டும் என்று நினைத்தான். ஆனாலும் அப்பாவுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவரை பின்தொடரும் முடிவை கைவிட்டான். அந்த நாள் முதல் பரமசிவத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் அரவிந்த் கவனிக்க ஆரம்பித்தான். நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. அரவிந்த் தன்னுடைய அப்பாவை கவனிக்க ஆரம்பித்தான். அவர் மீது வைத்திருந்த சந்தேகம் நாளுக்கு நாள் குறையத் தொடங்கியது. ஏனென்றால் முன்பு இருந்த பரமசிவம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்தார். பகல் நேரங்களில் நீண்ட நேரம் தூங்கி எழுந்த பிறகு பேத்தி கீர்த்தியை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் பூங்காவிற்கு சென்று வர ஆரம்பித்தார். வா கீர்த்தி, தாத்தா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என்று சொல்லி அவளது கையை பிடித்து கொண்டு கடையை நோக்கி நடந்து செல்வார். கீர்த்தி மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாள். தாத்தா, இன்னைக்கு ஊஞ்சல் ஆடணும் என்பாள். சரி, எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஆடு என்று சிரித்தபடி சொல்வார். முன்பு தன்னுடைய அறையிலேயே அடைந்து கிடந்தவர் இப்போது கீர்த்தியுடன் சிறிது நேரமாவது செலவிட ஆரம்பித்திருந்தார். அவர் இன்னும் பழையபடி கலகலப்பாக இல்லை. ஆனால் 1 வருடமாக இருந்த அந்த ஆழ்ந்த சோகத்தை விட இப்போது அவரது முகத்தில் சற்று அமைதி தெரிந்தது. இதையெல்லாம் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தான் அரவிந்த். அன்று இரவு பால்கனியில் நின்றபடி வெளியே பார்த்து கொண்டிருந்த அவன் அருகே மீனா வந்து நின்றாள். என்னங்க, இன்னும் மாமா மேலே கோபமா இருக்கீங்களா என்று கேட்டாள். அரவிந்த் மெதுவாக தலையசைத்தான். இல்லை என்று சொல்லிவிட்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். அப்பா வேலைக்கு போனாலும் பரவாயில்லை மீனா என்றான். அவள் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். எங்க, என்ன சொல்றீங்க என்றாள். அம்மா இறந்ததுக்கு பிறகு அப்பா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாரு. யார்கிட்டையும் பேச மாட்டாரு, கீர்த்தியை கூட கொஞ்ச மாட்டாரு. அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவன் குரல் தழுதழுத்தது. எங்கள் அம்மா போன துக்கத்தில் அப்பாவும் என்னை விட்டு போயிடுவாரோன்னு தினமும் பயந்தேன். அவன் கண்களில் கண்ணீர் தேங்கியது. இப்போ பாரு, கொஞ்சமாவது மாறி இருக்காரு. கீர்த்தியோட பேசுகிறாரு, வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. முகத்தில் கொஞ்சம் தெளிவு தெரிகிறது. அதுக்கு காரணம் அந்த வேலைனா அவர் போயிட்டு வரட்டும் என்றான். மீனா பெருமூச்சு விட்டாள். ஏங்க, நான் தான் அவரை வேலைக்கு போக சொன்னேன். அவரை வீட்டில் நிம்மதியாக இருக்க விடலைன்னு என்னத்தான் குடும்பக்கார மருமகள் மாதிரி நாளைக்கு ஊருக்குள்ளே பேசுவாங்க. உங்களுக்கு என்ன என்றாள் மீனா. அரவிந்த் அவளை பார்த்து அமைதியாக சொன்னான். யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. என் அப்பா நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும். அந்த வார்த்தையை கேட்ட மீனா எதுவும் பேசவில்லை. அரவிந்தின் மனதில் இருந்த பயம் அவளுக்கு புரிந்தது. அதன் பிறகு பரமசிவம் இரவு வேலைக்கு செல்வதை பற்றி அந்த வீட்டில் யாரும் எதுவும் கேட்கவில்லை. 6 மாதங்கள் கடந்திருந்தன. பரமசிவம் வழக்கம் போல இரவு வேலைக்கு சென்று வந்தாலும் வீட்டில் அவர் மிகவும் இயல்பாக மாறியிருந்தார். கீர்த்தியுடன் அன்பாக நடந்து கொள்வார். மீனாவிடம் இயல்பாக நடந்து கொண்டார். அவரது நண்பர்களிடம் கலகலப்பாக பேச ஆரம்பித்தார். இவை அனைத்தையும் பார்த்த அரவிந்திற்கு மன நிம்மதி கிடைத்திருந்தது. ஆனால் ஒரு நாள் இரவு 9 மணி ஆகியும் பரமசிவம் வேலைக்கு செல்வதற்காக தயாராகவில்லை. 9:30 மணி, 10 மணி ஆனது. அவர் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அடுத்த நாளும் அதே நிலை. அதற்கு அடுத்த நாளும் அவர் வேலைக்கு செல்லவில்லை. இதை கவனித்த மீனா மறுநாள் காலை அவர் தேநீர் குடித்து கொண்டிருந்த போது அருகில் வந்து அமர்ந்தாள். மாமா என்று அழைத்தாள். சொல்லுமா என்றார் பரமசிவம். 3 நாளா வேலைக்கு போகலையே, உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று கேட்டாள். பரமசிவம் மெதுவாக தலையசைத்தார். இல்லைம்மா, உடம்புக்கு ஒன்றும் இல்லை என்றார். அப்புறம் ஏன் போகல என்றாள் மீனா. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் வேலை பார்த்த ஏடிஎம்ல இருந்து வேற ஒரு ஏடிஎம்க்கு மாற்றிட்டாங்க என்றார். அப்படியா, அதுக்கு ரொம்ப தூரம் போகணுமா என்றாள். இல்லைம்மா, அது பழைய ஏடிஎம்க்கு கொஞ்ச தூரத்தில் தான் இருக்கு என்றார். அப்போ அங்கே போய் வேலை பார்க்கலாமே என்றாள் மீனா. பரமசிவம் மெல்ல சிரித்தார். இல்லைம்மா, நான் வேலைக்கு வரலேன்னு சொல்லிட்டேன் என்றார். அந்த பதில் மீனாவுக்கு புரியவில்லை. ஏமாமா, வேலைதானே, எந்த ஏடிஎம்னா என்ன என்றாள். பரமசிவம் பதில் சொல்லாமல் கையில் இருந்த டீ கோப்பையை பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்களில் சொல்ல முடியாத ஒரு வலி தெரிந்தது.
அதற்கு மேல் மீனா எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டாள். அடுத்த நாள் காலை நேரத்தில் அலுவலகத்திற்கு புறப்பட தயாராக இருந்த அரவிந்த் அப்பா உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்ததும், என்னப்பா வேலையை விட்டுட்டீங்களாமே என்றான். பரமசிவம் அமைதியாக அவனை பார்த்தார். ஆமாம் என்று தலையசைத்தார். வேற ஏடிஎம்க்கு மாத்திட்டாங்கன்னு மீனா சொன்னா, அதனால வேலைக்கு போகலேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்றான் அரவிந்த். பரமசிவம் பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் கழித்து ஆமாப்பா என்று மட்டும் மெதுவாக சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அரவிந்தின் மனதில் ஏதோ ஒரு கேள்வியை எழுப்பியது. அப்பாவுக்கு அந்த ஒரு ஏடிஎம் மேலே மட்டும் ஏன் இவ்வளவு பாசம்? அந்த கேள்விக்கான பதில் தெரிந்தாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அன்று மாலை அப்பாவிடம் நேராக பேச வேண்டும் என்று முடிவு செய்தான் அரவிந்த். வேலைக்கு கிளம்பி சென்றான். அன்று மாலை அரவிந்த் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். வழக்கம் போல் முகம் கழுவி புத்துணர்வு பெற்று உடை மாற்றிவிட்டு நேராக அப்பாவின் அறைக்கு சென்றான். கதவு திறந்தே இருந்தது. பரமசிவம் ஜன்னல் அருகே இருந்த நாற்காலியில் அமைதியாக அமர்ந்து வெளியில் பார்த்து கொண்டிருந்தார். அப்பா என்று அழைத்தபடி உள்ளே வந்தான் அரவிந்த். பரமசிவம் திரும்பி பார்த்து பாப்பா என்று அருகில் இருந்த நாற்காலியை காட்டினார். அரவிந்த் அமைதியாக அமர்ந்தான். சில நிமிடங்கள் இருவருக்கும் இடையே அமைதி மட்டுமே நிலவியது. பிறகு அரவிந்த் தான் பேச்சை ஆரம்பித்தான். அப்பா, ஒரு விஷயம் கேட்கணும் என்றான். கேளுப்பா என்றார் பரமசிவம். அந்த ஏடிஎம்மில் மட்டும்தான் வேலை பார்ப்பேன்னு ஏன் சொன்னீங்க? வேற ஏடிஎம்மில் வேலை கொடுத்தோம் ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான் அரவிந்த். பரமசிவம் ஆழமாக மூச்சை இழுத்தார். அவரது கண்கள் ஜன்னலுக்கு வெளியே நிலைத்தன. அந்த ஏடிஎம் எனக்கு சாதாரணமான இடம் இல்லைப்பா. அரவிந்த் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அன்னைக்கு உங்கள் அம்மாவும் நானும் அந்த ஏடிஎம்க்கு பணம் எடுக்க போயிருந்தோம். அந்த வார்த்தையை கேட்டதும் அரவிந்தின் முகம் மாறியது. பணம் எடுத்துட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டா. பரமசிவத்தின் குரல் நடுங்கியது. நான் பதறிப்போய் அவளை மடியில் தூக்கி வைத்தேன். என்னாச்சு, கண்ணை திறன்னு எவ்வளவோ கத்தினேன். அவரது கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. ஆனால் என் மடியிலேயே அவள் உயிர் போயிடுச்சு. அந்த நொடியே அரவிந்தின் கண்களும் கலங்கின. அவன் அமைதியாக அப்பாவின் கையை பிடித்தான். சில நொடிகள் கழித்து பரமசிவம் மீண்டும் பேச ஆரம்பித்தார். அவளை இழந்த பிறகு ஒரு நாள் அந்த ஏடிஎம் பக்கமாக போனேன். ஏனோ தெரியல, அவள் இன்னும் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. அங்கே இருந்த காவலாளி கிட்ட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருந்துச்சு. அதனால்தான் தினமும் ராத்திரி அங்கே போயிட்டு அந்த காவலாளி கிட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன். அரவிந்துக்கு இப்போது எல்லாம் புரிய ஆரம்பித்தது. அந்த காவலாளி வேலையை விட்டு நிற்கப் போவதாக என்னிடம் சொன்னான். அதனால் நான் அங்கு வேலைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தேன். அங்கே அமர்ந்திருக்கும் போது எனக்கு மனது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. தற்போது வேறு ஏடிஎம் என்றவுடன் வேலையை விட்டு நின்று விட்டேன். வழக்கம் போல் இரவு அங்கு சென்று ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக அமர்ந்து விட்டு வந்தால் போதும் என்றார். உங்கள் அம்மா என்னை தனியாக விட்டுட்டு போனா நான் சாப்பிட கஷ்டப்படுவேன் என்று அவள் அம்மா வீட்டுக்கு கூட போக மாட்டா. நான் வெளியில் சாப்பிடுவேன், உடம்பு கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு போகவே மாட்டா. உனக்கு பரீட்சை லீவு விடும்போது கூட உன்னை கொண்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு உடனே வந்துடுவா என்று அவர் சொல்லும்போதே அவருக்கு கண் கலங்கியது. அவளுக்கு அத்தனை வருஷம் வளர்ந்த வீட்டை விட நான் தான் முக்கியமாக இருந்தேன். அவளுக்கு என்னோட இருக்கிறது தான் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. நான் தான் அவளுக்கு உசுராக இருந்தேன். அவள் சாகும்போது கடைசி நிமிஷத்தில் என்னை தனியாக விட்டுட்டு போறேன்னு அவள் மனசு பட்ட கஷ்டம் அவள் கண்கள் கலங்கியதிலிருந்து எனக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது என்றார். அரவிந்தும் கண் கலங்கினான். இப்போ ஒன்றும் பரவாயில்லப்பா. அங்கே வேலைக்கு போகவில்லை என்றால் என்ன, ஒரு 2 மணி நேரம் நான் போயிட்டு அங்கே உட்கார்ந்து பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல, அம்மாவின் பிரிவு அவருக்கு எவ்வளவு வலியை கொடுத்தது என்பதை உணர்ந்தான் அரவிந்த். நான் வேணா அதே ஏடிஎம்மில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கவாப்பா என்று கேட்டான் அரவிந்த். அதெல்லாம் வேணாம்ப்பா. வேலைக்கு போகிற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை. அவங்க என்னை வேறு ஏடிஎம்க்கு மாற்றுவதற்கான காரணமே உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இங்கே அதிகமான பணப்புழக்கம் இருக்குது, அதிகமான பணம் உள்ளே வைக்க வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் திடகாத்திரமான ஆளை போட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு அவங்க வேலையில் போய் நம்ம தலையிடணும் என்றார் பரமசிவம். சரி,
ஓய்வெடுங்க என்று சொல்லிவிட்டு அவருடைய அறையிலிருந்து கிளம்பினான் அரவிந்த். தன் மனைவி மீனா மீதான அவன் பார்வை மாறத் தொடங்கியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.